ஹாய் பிரைம்ஸ் பொற்குடியலுக்கு வந்திருக்கிற முகம் தெரிந்த தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முட்டை குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு வாங்க கடக்கடன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் முட்டையை முழுசாக போடாமல் அதை உடச்சி ஊற்றி குழம்பு செய்கிறதுனால எப்போதும் இந்த குழம்பு செய்யக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக சின்ன உள்ளி போட்டு தாளிச்சுக்கிட்டேன். என்னடா இவ்வளோவில் தான் உள்ளி போட்டிருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். எதனாலன்னு பின்னால் சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா வசங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடணும். இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும்னா, சின்னதாக 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் நறுக்குன இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா இப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அதில் கொஞ்சம் இலையும் இது கூட போட்டுக்கிடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிடணும். அப்புறம் மஞ்சத்தூள், வத்தல் தூள், கடைசியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டு இதெல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபேனில் கொண்டு நல்லா ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மசாலா கிடச்சிரும். ஆல்ரெடி நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது தாளிக்கிறதுக்கு மட்டும்தானே அப்படின்ட்டு கொஞ்சம் சின்ன உள்ளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் இதை விட நிறைய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து திருவி அதை இந்த ஒரு கிண்ணம் நிறைய தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். வச்சா சீக்கிரமாக கொதிச்சிரும். அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு தக்கன உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதை உடச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி மூடி போடணும். இல்லை ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா முட்டை சீக்கிரமாகவே கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். வேணும்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம முட்டை ஊற்றி ரொம்ப நேரம் அடுப்புலேயே வைக்கக்கூடாது, ஏன்னா முட்டை ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிரும். அதனால் முட்டை வெந்துட்டுனா திருப்பி பொண்ணோன்னா போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துருங்க. அப்போ தான் முட்டை நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சோறு வச்சு உடனே சுட சுட சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் ஆகாது, கடக்கடன்னு வேலையை முடிச்சுட்டு சுட சுட ஆளாக போட்டு வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.